Hi friends, welcome to Daily Current Affairs Analysis video. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை எக்ஸாம் ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் வாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூ டேஸாக வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் அப்டேட் பண்ணல. ஏராட்டும் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, வாட் இஸ் ரைட் டு பி ஃபர்காட்டன். எடிட்டோரியில் வந்துச்சு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் டாபிக். பாலிட்டியில் கண்டிப்பாக வந்து ப்ரீம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுவோம். வித் ரெஃபரன்ஸ் டு ரைட் டு பி ஃபர்காட்டன் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இட் அலோவ்ஸ் இண்டிவிஜுவல் டு ரிக்வெஸ்ட் ரிமூவல் ஆர் டீஇண்டெக்ஸிங் ஆஃப் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ். Second statement, it always secure complete deletion of original judicial record. Third statement, right to privacy under the Article 21 forms its constitutional basis in India. Which statements given above is are correct? A 1 and 3, B 2 only, C 1, 2, 3, D 3 only. Correct answer என்ன option A 1 and 3 only. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? அது வந்து டி இண்டெக்ஸிங் ஆர் மாஸ்கிங் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ எடுத்துக்கலாம். ரைட் டு பி ஃபர்காட்டன். டெல்லி ஹைகோர்ட் வந்து என்னன்னா ரைட் டு பி ஃபர்காட்டன், அதாவது ஆர்டிபிபின்னு சொல்லலாம். அது வந்து என்னன்னா ரைட் டு ப்ரைவேசியில் வந்து கீழே வரும்னு சொல்லிப்பாங்க. ரைட் டு ப்ரைவேசி ஆல்ரெடி கேசி புட்டசாமி ஜட்மெண்ட்ல சொல்லிப்பாங்க. அது என்ன ஆர்டிகல் 21, அதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு லைஃப் அது கீழே வரும்னு சொல்லிப்பாங்க. ஸோ ரைட் டு பி ஃபர்காட்டனும் ஆர்டிகல் 21 கீழே வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு பாயிண்ட். இதில் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, பிரின்சிபல்ஸ் ஃபார் எரேசிங் ஆர் டீஇண்டெக்ஸிங் ஆஃப் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு சில சிம்பிளாக சொல்லலாம் வச்சுங்களேன். ஏதாவது ஒரு சென்சிட்டிவான நியூஸ் இது பண்ணால் கூகுள்லேருந்து வந்து ரிமூவ் பண்ணும், எரேஸ் பண்ணும் மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி ஜுடிஷியல் ரெக்கார்ட்லேயும் வந்து இது மாதிரி சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை ப்ரைவேசியாக வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஃபர்காட்டன் பண்ணணும். அது மாதிரி வந்து கோர்ட் வந்து ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வெல்கம் பண்ணுற வேண்டிய ஜட்மெண்ட் தான். இதில் வந்து என்ன சொல்லிக்கலாமா, ரைட் டு ப்ரைவேசி, அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஜஸ்டிஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பப்ளிக் ரைட் டு நோ, இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ப்ரைவேசியும் சரி ஜஸ்டிஸ் சிஸ்டமும் சரி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம கொஸ்டினில் பார்த்த மாதிரி தான் மாஸ்கிங் ஆர் டீஇண்டெக்ஸிங் நேம்ஸை வந்து ஃபேவர் பண்ணியிருக்காங்க. ஜுடிஷியல் ரெக்கார்ட்லேருந்து பண்ணுன்றாங்க. இது வந்து என்னென்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனாலிட்டி அமாங் காம்படிட்டிங் ரைட்ஸ் வந்து என்ஷூர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனாலிட்டி இந்த டேர்ம் எல்லாம் நம்ம வந்து மெயின் செக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் retention of personal information must be served with legitimate of public purposes. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஜுடிஷியல் ரெக்கார்டில் ஸ்டோர் பண்ணாலும் அது வந்து பப்ளிக் பர்பஸாக ஏதாவது ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. தென் வந்து ஒரு டயர்ட் மெக்கானிசம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்ட் கிட்ட போனோம். தென் தான் வந்து கோர்ட்ஸ் வந்து இது மாதிரி ப்ராப்பராக வந்து ஒரு இஷ்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணணும். அது மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோட சேலஞ்சஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், de-indexing does not erase information from archives, mirror sites or social media. அதாவது ஒரு சில டைம் வந்து ஸ்டோர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம். நிறைய செலிபிரிட்டி யாராவது ஒரு இஷ்யூஸ் வந்து எப்பயாவது ஒரு டைம் வந்து அவங்க வந்து போஸ்ட் போட்டுப்பாங்க. 1 இயராக இருக்கலாம், 2 இயர் பிஃபோர் கூட இருக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வர மாதிரி இருந்தால் அந்த மீடியா வந்து அகெயின் அந்த வந்து ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ இது மாதிரி இருக்கும்போது வந்து எரேஸ் பண்ணுறதுனால வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியுமான்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அது ஒரு சேலஞ்சஸ்னு எடுத்துக்கலாம். செகண்ட், காம்ப்ரிஹென்சிவ் லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆர்டிபிபி இந்தியாவில் இல்லைன்றாங்க. அதாவது ரைட் டு பி ஃபர்காட்டன் வந்து என்ஷூர் பண்ணுற மாதிரி ஒரு செப்பரேட் லா வந்து இல்லவே இல்லை. தென் ரீசெண்டாக கொண்டு வந்த டிபி ஆக்ட் 2023 இருந்தாங்க. அது வந்து என்னன்னா லிமிட்டட் வந்து ரைட்ஸை வந்து இன்ஷூர் வந்து கரெக்டாக ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜுடிஷியல் ரெக்கார்டில் வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம், எந்தெந்த இன்ஃபர்மேஷனை வந்து கவர் பண்ணலாம், அதை வந்து கவர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த பர்சனல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 கொண்டு வந்ததும் லேகிங்காக தான் இருக்குது. அது தெரிஞ்சுக்கலாம். ஓவராலாக இந்த ஜட்மெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கிட்டால் ஒருத்தருடைய ப்ரைவேசியும் இண்டிவிஜுவல் டிக்னிட்டியும் வந்து என்ஷூர் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் ப்ரைவேசி வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அந்த 2 ஃபண்டமெண்டல்ஸும் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. சரி, இந்த டாப்பிக்கில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் பார்த்துலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் டு பி ஃபர்காட்டன் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனில் எதுக்குலாம் வேண்டாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அது கீழே வரும். தென் ஆர்டிகல் 19(1) கிளாஸ் ஏல வந்து என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனும். தென் ஆர்டிகல் 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லா இதை வந்து என்ஷூர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டான இம்பார்ட்டன்ட் ஃபாஸ்ட் ஜட்மெண்ட் பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் கேசி புட்டமசாமி ஜட்ஜ்மெண்ட் ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் வந்து ப்ரைவேசியை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஆர் ராஜகோபால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டிஎன் 1994 வந்து ரைட் டு பி லெட் அலோன் அது மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. தென் கூகுள் ஸ்பேன் வர்சஸ் காஸ்டேச்சா கோர்னிச்சா இது வந்து 2014 ஜட்ஜ்மெண்ட். இது வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து ரைட் டு பி பர்கட்னு ஒரு லா வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாகவும் ஆக்ட் ஆச்சு. தென் டிபிபிபி ஆக்ட் 2023 பற்றி வச்சுக்கலாம். இது வந்து செக்ஷன் 12 வந்து ரைட் டு பி கரெக்ஷன் அண்ட் எரேசர் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து டிஜிட்டல் பர்சனல் டேட்டா வந்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கு ரிலவெண்ட். ஆனால் இதில் வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ் வந்து கவர் பண்ணவே இல்லை. தென் இன்டர்நேஷனல் ப்ராக்டிஸ் அண்ட் கீ டேர்ம்ஸ் பார்த்துக்கலாம். ஜிடிபிஆர் வந்து ஆர்டிகல் 17 வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ரைட் டு எரேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது மாதிரி கேட்டுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் அப்போ தான் வந்து நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதுக்கெல்லாம் ஏன் படிக்கிறோம், எது மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் கொஸ்டின் இது மாதிரி கேட்டுக்கலாம் பார்க்கலாம். ரைட் டு ப்ரைவசி இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 2021 கேட்டது. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 21. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Right to privacy is protected intrinsic part of right to life and personal liberty. Which of the following constitution correctly and appropriately implement the above statement? இது வந்து 2017 கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 21, ஃப்ரீடம் கேரண்டி அண்டர் த பார்ட் 3. ஓகேங்களா? இங்கே பாருங்க, ரைட் டு ப்ரைவசின்றதே 2 டைம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாமில் ரைட் டு பி ஃபர்காட்டன் கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் இது மாதிரி கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? Question. Examine the scope of fundamental rights in the light of latest judgment of Supreme Court on the right to privacy. ஓகே, இது பாருங்க, அதுவும் மெயின்ஸ்லையும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இன்ட்ரடக்ஷன் இது மாதிரிலாம் கேசி புட்டசாமி கேஸ் ஆர்டிகல் 21 லிங்க் பண்ணலாம். அதே மெயின்ஸான பாடியில் வந்து என்னென்னா டிக்னிட்டி, அட்டானமி, இன்ஃபர்மேஷன் ப்ரைவசி, டிக்னிட்டி ரைட்ஸ் வந்து இது மாதிரி வந்து லிங்க் பண்ணுற மாதிரியும், தென் வந்து ப்ரொஃபஷனல் டெஸ்ட், டிபி ஆக்ட், ரைட் டு பி பர்கட்டன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? Next topic. 42% rise in female enrollment in higher education since 2014. அது வந்து ரிப்போர்ட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இது யார் ரிப்போர்ட் அப்டேட் பண்ணாங்கன்னா ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். உமன் ரேஷியோ எஜுகேஷன் வந்து பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இதை வந்து நம்ம மெயின்ஸில் வேல்யூ அடிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ்லையும் எக்ஸாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ஆஸ் யூஷுவலாக ப்ராக்டிஸ் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்கள். The gross enrollment ratio often reports in the All India Survey on the Higher Education refers to A. Percentage of students passing university examination. B. Ratio of female students to male students. C. Enrollment in higher education as a percentage of population in the official age group. D. Percentage of students enrolled in STEM courses. Correct answer என்ன? Option C. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாமா? ஓவர்வியூ ஆஃப் த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2022-23 தென் 23-24 ரிப்போர்ட்டை பார்த்தா இந்தியாஸில் ஹையர் எஜுகேஷனில் வந்து நிறைய பேர் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. டோட்டல் என்ரோல்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.42 கோடியிலிருந்து 4.50 கோடியாக, அதாவது 2014 2024 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ஸ்கூல் முடிஞ்சிட்டு காலேஜ் சேர்றதுல வந்து 31% வந்து அதிகமாகிருக்கு. அதிலும் ஃபீமேல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 42% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 1.57 கோடியிலேருந்து 2.24 கோடியாக வந்து ஃபீமேல் வந்து காலேஜில் வந்து சேர்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கீ ஹைலைட்ஸ் எடுத்துக்கிட்டால் இதை வந்து மெயின்ஸில் நீங்கள் வந்து வேல்யூ அடிஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்கும். ஃபீமேல் ஜிஇஆர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 22.9 to 31.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே ஜெண்டர் பார்ட்டி இண்டெக்ஸ் வந்து 1.08 இருக்குது. அதாவது அபவ் 40 வந்து மேலே தான் இருக்குது. அதே ஃபீமேல் வந்து ஸ்டெம் என்ரோல்மெண்ட், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அந்த முக்கியமான கோர்ஸ்லேயும் வந்து 11.14% வந்து அதிகமாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த கம்யூனிட்டிலையும் வந்து ஹையர் எஜுகேஷனில் வந்து என்ரோல்மெண்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. அவன் வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அக்சஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் இன்க்ளூசிவ்னஸ், அதாவது வந்து இது மாதிரி மைனாரிட்டி குரூப்ஸும் சரி, உமன்ஸும் சரி ஹையர் எஜுகேஷனில் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறதுனால எல்லாமே வந்து ஓரளவுக்கு இன்க்ளூசிவ்னஸாக க்ரோ ஆகிருக்கு என்ரோல்மெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உமன் பார்ட்டிசிபேஷன் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எஜுகேஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிக்கலாம். இதில் வந்து நான் ஸ்கில்டு நாலேஜ் பேஸ்டு ஒர்க் போர்ஸை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம்.
அதுக்கு வந்து வே ஃபார்வர்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இம்ப்ரூவ் குவாலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் பார்த்துருப்போம் ஓகேங்களா. எவ்வளோ பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து நம்ம சென்னையில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து கேம்பஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1000 பேர் வந்து கீழே நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து எஜுகேஷன் வந்து என்ரோல்மெண்ட் இல்லாமல் அவங்களுடைய குவாலிட்டி ஸ்கில்ஸ் வந்து அப்டேட் பண்ணால் வந்து ஜாபோட டிமாண்டை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எல்லாமே வந்து ஏஐ வந்து ரிலேபிள் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ரிலவெண்ட்டாகவும் நம்ம வந்து அது மாதிரி அப்டேட் ஆகிற மாதிரி அவங்களுடைய குவாலிட்டியை வந்து ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம சொல்லலாம். தென் ரிடியூஸ் ரீஜனல் அண்ட் ஜெண்டர் டிஸ்பாரிட்டிஸ். இப்போ கூட நார்த் இந்தியாஸில் வந்து நிறைய வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்குது. சதர்ன் ஸ்டேட்டில் வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பார்ஷியாலிட்டியும் ஒர்க் பண்ணிட்டு த்ரூ அவுட் த இந்தியாவும் சரி ரீஜனல் லெவல்லையும் வந்து ஓவராலாக வந்து டெவலப் பண்ணணும் சொல்லியிருப்பாங்க. தென் பூஸ்ட் ஸ்டெம் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் பார்ட்டிசிபேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸ்ட்ரென்தன் டிஜிட்டல் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் முக்கியமான ஒன்று. ஸோ வந்து அதுவும் இது பண்ணால் குளோபல் லெவலுக்கு வந்து மீட் பண்ணுற மாதிரி நாம் வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த டாப்பிக்கில் உண்டான வேல்யூ அடிஷன்ஸ் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் AISHE சர்வே. இது வந்து எப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து 2011 வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஆனுவல் சர்வே வந்து ஒவ்வொரு இயரும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இதில் வந்து என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ என்ரோல்மெண்டேஷன்ஸ் இருக்குது, டீச்சர்ஸ், இன்ஸ்டியூஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது மாதிரி எல்லா எஜுகேஷன் ரிலவெண்ட்டான டேட்டாஸும் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து பிரைமரி டேட்டா பேஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் பாலிசி பிளானிங். இது மாதிரி வந்து எவ்வளோ கரெக்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எவ்வளோ நீடாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கரெக்டான ஸ்கீம்ஸ், கரெக்டான ஸ்காலர்ஷிப், அது மாதிரி எல்லாத்தையும் பிளான் அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்துருந்தோம். பர்சன்டேஜ் ஆஃப் என்ரோல்டு இன் ஹையர் எஜுகேஷன் வர்சஸ் அஃபிஷியல் 18 to 23 ஏஜ் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் சொல்லலாம். ஹையர் ஜிஆர்ன்றது என்னென்னா கிரேட்டர் அக்சஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். தென் ஜெண்டர் பார்ட்டி இண்டெக்ஸ் இருந்துச்சு. அது என்னென்னா ரேஷியோ ஃபீமேல் ஜிஆர் டு மேல் ஜிஆர், அதாவது மேலுக்கு வந்து எவ்வளோ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா ஃபீமேல் வந்து எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதாவது 900 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்களா, 1100 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அது மாதிரி அனலைஸ் பண்ணுறது தான். ஜிபி 1 வந்தால் 2 பேரும், அதாவது 1000 பேர் வந்து ரெண்டுமே வந்து ஹையர் எஜுகேஷனில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து என்ரோல்மெண்ட் சொல்லலாம். அது வந்து ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் சொல்லலாம். அதே ஜிபிஐ வந்து கிரேட்டர் தான் 1 இருந்தால் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் வந்து ஹையராக இருக்குது, அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் வந்து மேலோட அதிகமாக வந்து ஃபீமேல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து இது பண்ணிப்பாங்க. அதில் வந்து ஜிஆரோட டார்கெட் என்னன்னா 2030 வந்து 50% வந்து ரீச் பண்ணுறது தான். இதில் வந்து என்னென்னா மல்டி டிசிப்ளினரி, ஈக்குவட்டபிள், டிஜிட்டல் எஜுகேஷன் எல்லாம் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. தென் HECA வந்து ஒரு கீ ரிஃபார்மாகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டாபிக்கான ரெலவெண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரொவிஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹேவ் பேரிங் எஜுகேஷன்? இது வந்து 2012 கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் DPSP, செகண்ட் ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ், தேர்ட் 5th ஷெட்யூல், 6th ஷெட்யூல், 7th ஷெட்யூல். செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கிவன் கோட் above. A 1 and 2, B 3, 4, 5, C 1 to 5, D all of the above. கரெக்ட் ஆன்சர் என்ன? D all of the above. மெயின்ஸ் கொஸ்டின் எது மாதிரி கேட்டுருக்காங்க பாருங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2022 is conformity with the Sustainable Development Goal 2013. It intends to restructure and reorient education system in India. Critically examine this statement. இது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. Next topic, countries tried again to seal pandemic treaty after Ebola sold. அதாவது வந்து என்னென்னா எவ்வளோ டிசீஸ் வந்து திருப்பி வந்து என்னென்னா டிஆர் காங்கோவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து கண்ட்ரிஸ் எல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அது மாதிரி வந்து ஒரு எடிட்டோரியல் இருந்துச்சு. ஸோ எக்ஸாம் ஆஸ்பெக்டில் ரொம்ப முக்கியமானது. நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்க்க முன்னாடி இது மாதிரி ஒரு பிளேஸஸ் நியூஸில் வந்தால் அது வந்து மேப் பேசிஸ்லையும் பார்த்துக்கணும் ஓகேங்களா. டெமோக்ராஃபிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, அதில் வந்து முக்கியமாக வந்து டிசீஸ் அவுட் பிரேக் என்னன்னா இட்டூரி ஓகேங்களா. இட்டூரின்றது எந்த கண்ட்ரியில் வந்து பிளாங்காக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். அந்த இட்டூரிலையும் வந்து மொங்காலோ, ருவாம்பாரா அந்த பிளேசஸ் எல்லாம் வந்து டிசீஸ் அவுட் பிரேக் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. இந்த வந்து இட்டூரி வந்து உகாண்டா கண்ட்ரியோட பார்டர் பண்ணியிருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சரி, ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்க்கலாமா. கொஸ்டின், த ப்ரொபோஸ்டு பேத்தோஜன் ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் சிஸ்டம் primarily seeks to A. Regulate international paramedical trade, B. Ensure equitable sharing of benefits arising from pathogen samples, C. Restrict cross-border movement during pandemics, D. Create a global vaccine pricing authority. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, என்ஷூர் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அரைசிங் ஃப்ரம் பேத்தோஜன் சாம்பிள். அதாவது ஒரு டிசீஸ் வந்தால் அந்த சாம்பிளை வந்து எல்லா கண்ட்ரிக்கும் ஷேர் பண்ணிட்டு கரெக்டாக வந்து டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதனால தான் இதனோட அக்ரிமெண்ட்டோட முக்கியமான எய்ம். சரி, நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். WHO பேண்டமிக் அக்ரிமெண்ட் அண்ட் PAB சிஸ்டம்.
ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ பார்த்துக்கலாமா? இந்த பண்டமிக் அக்ரிமெண்ட்டை வந்து WHO மெம்பர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டு சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி எபோலா அவுட்பிரேக் வந்து டிஆர்சியில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால வந்து நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. ஓகே, இந்த அக்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. ஓகே, இந்த அக்ரிமெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா பிராக்மெண்டட் ரெஸ்பான்ஸ் லைக் கோவிட்-19 வந்தோடனே என்னது டெவலப்டு கண்ட்ரீஸ் ஃபார் லைக் யூஎஸ், சைனா அவங்கலாம் ஓனாக வேக்சின் பண்ணாங்க. நல்ல வேலையாக நாமளும் வந்து வேக்சின் வந்து டெவலப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதனால் வேஸ்ட் நம்பர் ஆஃப் டிசீஸ் அவுட் பிரேக் வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. டெத்தும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நெய்பர்ஹுட் கண்ட்ரிக்கும் நம்ம வந்து வேக்சின் மைத்ரி அது மாதிரி கொடுத்து ஹெல்ப் பண்ணோம். ஆனால் ஆப்பிரிக்கா அது மாதிரி ஒரு வல்லரபுளான கண்ட்ரிஸ்க்கு வந்து டிசீஸ் அவுட் பிரேக் அதிகமாக இருந்துச்சு. டெத் ரேட்டும் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் டிசீஸ் ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதும் வந்து லோ ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்து கரெக்டாக ப்ராப்பரான அப்டேட்டும் பண்ணல. எவ்வளோ மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு, இப்போ வந்து எவ்வளோ சீரியஸாக இருக்குது, அது மாதிரி வேஸ்ட் நம்பராக குளோபல் லெவலுக்கு போயிட்டு முன்னாடி தான் கோவிட்-19 ஒரு பண்டமிக் டிசீஸ்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதை ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய ட்ராவல் கட் பண்ணுற குளோபல் லெவலில் வந்து ட்ரேடு இல்லாட்டி சரி ட்ராவல் அதெல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இதெல்லாம் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ஒரு டைம் இதை வந்து ஒரு பண்டமிக் டிசீஸே வரக்கூடாது. அது மாதிரி வந்தால் எது மாதிரி டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், வேக்சின் தெரப்பிஸ் அதாவது எல்லாமே ஷேர் பண்ணி எது மாதிரி ஈக்குவலாக வந்து எல்லாருமே வந்து எல்லாரோட லைஃப்பும் வந்து எல்லா கண்ட்ரிலையும் வந்து சேவ் பண்ணலான்றது தான் இந்த அக்ரிமெண்ட். ஆனால் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது. அதுதான் முக்கியமானது. இதனுடைய கரண்ட் சேலஞ்சஸ் என்னென்னா டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து அக்ரிமெண்ட் பண்ணுறது வந்து இது பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சின் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து டெவலப் கண்ட்ரிஸ் வந்து அவங்க கண்ட்ரி மக்களை தான் ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ வந்து பெனிஃபிட் ஷேரிங் வந்து அவங்க வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸோட பண்ணுறதுக்கு வந்து யோசிச்சுட்டும் இருக்காங்க. ஓகேங்களா? ஓவராலாக இது வந்து சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா இந்த அக்ரிமெண்ட் பண்ணிட்டா எல்லாரும் வந்து ஈக்குவலாக வந்து ரீச் ஆக முடியும். ஹெல்த் கவர்னன்ஸ் வந்து ஒரு குளோபல் லெவலில் வந்து இருக்க மாதிரி இருக்கும். தென் இன்டர்நேஷ்னலில் வந்து கோஆப்ரேஷனும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தென் டிரான்ஸ்பரன்சி, ரேபிட் இன்ஃபர்மேஷன் இது மாதிரி ஒரு பண்டமிக் வந்து அகெயின்ஸ்ட் நடக்காமல் என்ஷூர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த டாப்பிக்ல வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துலாம். WHO இது வந்து 7th ஏப்ரல் 1948 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்கும். இது வந்து யுனைடெட் நேஷன் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி ஃபார் பப்ளிக் ஹெல்த் சொல்லலாம். ஓகேங்களா? 194 மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து இருக்காங்க. தென் பண்டமிக் அக்ரிமெண்ட் நியூஸில் வந்தது. இது வந்து மே 2025 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குளோபல் ட்ரிட்டி ஆன் பண்டமிக் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஆனால் இது வந்து இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இது வந்து என்னென்னா கோஆப்ரேஷன், சர்வேலன்ஸ் அண்ட் ஈக்குவட்டபிள் ஆக்சஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். PAB சிஸ்டம் அதான் நியூஸ்ல வந்துச்சுல, அது என்னன்னா ஃபெசிலிட்டிஸ் ரேபிட் ஷேரிங் ஆஃப் பேத்தோஜன் சாம்பிள்ஸ் அண்ட் ஜெனரிக் டேட்டா, என்ஷூர் ஃபேர் ஷேரிங் ஆஃப் வேக்சின்ஸ், டயக்னோசிஸ் அண்ட் டெக்னாலஜி, இம்ப்ரூவ்ஸ் குளோபல் ஈக்விட்டி இன் ஃபியூச்சர் பண்டமிக்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ஏதாவது ஒரு பண்டமிக் டிசீஸ் வர மாதிரி இருந்தால் டக்குன்னு வந்து அந்த டிசீஸோட சாம்பிள் வந்து குளோபல் ஃபுல்லாக பண்ணிவிட்டு வேக்சின் வந்து கரெக்டாக தந்துட்டு மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து குளோபலில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஃபேராக ட்ரீட் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் இந்த PABS சிஸ்டம் சொல்லுவோம். ஓகே, எவ்வளோ வைரஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஜூனோடிக் வைரல் வந்து இது வந்து ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணும், ஹை ஃபேட்டாலிட்டி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1976 வந்து எவ்வளோ ரிவரில் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் இது வந்து எவ்வளோ வைரஸ் சொல்லுவோம். TRCயில் தான் அப்பயும் ஃபோன் பண்ணாங்க. திரும்பியும் அந்த கண்ட்ரியை வந்து நிறைய வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து என்னென்னா ஸ்ப்ரெட்ஸ் வயா கான்டாக்ட் வித் இன்பெட் பாடி பிளேட்ஸ் மூலமாக இருக்கும். DRCயோட கேபிட்டல் என்னன்னா கின்சினியா, சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக்ல வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துலாமா? Among the following, which were frequently mentioned in news for outbreak of Ebola virus recently? 2015 கேட்ட கொஸ்டின். A. Syria and Jordan. B. Guinea, Sierra Leone and Liberia. C. Philippines, Papua Guinea. D. Jamaica, Haiti, Suriname. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ப்ரீவியஸ் டைமில் வந்து கண்ட்ரி வைஸ் கேட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து இன்னும் டெத்தாக போயிட்டு எந்த பிளேசஸில் வந்து அக்யூர் ஆகிருக்கு, இது வந்து எந்த கண்ட்ரி வந்து ரிலவெண்ட்டாக அது மாதிரி வந்து கேட்கறதுக்கு இப்போ வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, மெயின்ஸ் கொஸ்டின் எது மாதிரி கேட்டிருக்காங்க பார்க்கலாம். 2022 கேட்டது. வாட் இஸ் த பேசிக் பிரின்சிபல் பிஹைண்ட் வேக்சின் டெவலப்மெண்ட்? ஹவு டு வேக்சின் ஒர்க்? What are the approaches were adopted by Indian vaccine manufacturers to produce COVID-19 vaccines? இது வந்து 15 மார்க் கொஸ்டின். 250 வேர்ட்ஸில் வந்து நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்கள் லாஸ்ட் டாபிக். இந்தியா இந்தோனேஷியா லான்ச் ஜாயிண்ட் ரிஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் அட் ஐகானிக் பரம்பரம் டெம்பிள். ஓகேங்களா? ஆஸ் யூஸ்வலாக ப்ராக்டிஸ் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின்: Prambam temple recently seen in news is associated with A. Buddhism and located in Thailand. B. Hinduism, Indonesia. C. Jainism, Cambodia. D. Sikhism, Malaysia. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா இந்துஸ்தம் ரிலேட்டட். இது வந்து இந்தோனேஷியாவில் இருக்க டெம்பிள். சரி, என்னென்ன நியூஸில் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்துக்கலாம். ஓவர்வியூ என்னென்னா இந்தியா இந்தோனேஷியா வந்து ஜாயிண்ட் ரிசோர்ஸ் ப்ராஜெக்ட் அந்த டெம்பிளை வந்து
கிரியேட் பண்ணலாம், ரினியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெம்பிள் என்னன்னா பிராமணம் டெம்பிள் எங்கே இருக்குன்னா யோகாட்டியாவில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சார் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக் வந்து முக்கியமானது ஒன்று. ஏன்னா வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு பங்களாதேஷ் விசிட் பண்ணியிருக்கும் போது அங்கே ஒரு டெம்பிள் இருந்துச்சுன்னா அதை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் அது மாதிரி வந்து ஒரு டெம்பிள் வந்து விசிட் பண்ணிட்டு ஏதோ ஒரு பண்ணுற மாதிரி முக்கியமான ஒரு லீடர்ஸ் வந்து விசிட் பண்ணுற போது எக்ஸாம் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த டாபிக் வந்து எக்ஸாமில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து யாருன்னா ஏஎஸ்சி வந்து இந்தியா சார்பில் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க டெம்பிள். இது வந்து சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா இந்தியா இந்தோனேஷியா வந்து சிவிலைசேஷன் டைஸ், அதாவது பழங்காலத்தில் வந்து கப்பல் மூலமாக ட்ரேட் பண்ணிட்டு எது மாதிரி இருந்துச்சோ அதை வந்து நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணலாம். அது மாதிரி ஒரு வேல்யூவாகவும் இருக்குது. தென் வந்து கல்ச்சுரல் டிப்ளமசி ஆக்டிவ்ஸ் பாலிசியை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்டிவ்ஸ் பாலிசினா ஒன்றுமே இல்லை. நம்ம இந்தியா இருக்கும், இங்கே வந்து இங்கே கண்ட்ரிஸ் இருக்கும். மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரிஸை வந்து நம்ம வந்து ஈஸ்ட்லேருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து லுக்கிஸ்ட் பாலிசி சொல்லிப்பாங்க. அப்புறம் வந்து 2014 வந்து மோடி கவர்மெண்ட் வந்த பின்னாடி வந்து ஆக்டிவ்ஸ் பாலிசியாக வந்து இது பண்ணிப்பாங்க. அதனால் வந்து வேரியஸ் அக்ரிமெண்ட் வந்து இது பண்ணிட்டு ட்ரேட், கல்ச்சர் அது மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அது மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த ஆக்டிவ்ஸ் பாலிசின்னு சொல்லலாம். ஓகே, இதனால் வந்து என்னென்னா பைலேட்டரல் கோஆப்ரேஷன் வந்து ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் வந்து பூஸ்ட் ஆகும் சொல்லலாம். தென் ஷேர்டு ஏஷியன் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ப்ரொமோட் பண்ணுறதாகவும் சொல்லிக்கலாம். வே ஃபார்வர்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜாயிண்ட் கன்சர்வேஷன் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம வந்து இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். தென் நாலேஜ் ஷேரிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத், ஹரியானாவில் வந்து நம்ம நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸை வந்து இது பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்பாங்க லோக்கல் ரெலவெண்ட்டாக, ஏன்னா வந்து நியூவாக ஃபைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி வந்து இந்தோனேஷியாவில் வந்து நம்ம ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணலாம். தென் டீப்பன் இந்தியா ஏசியன் கல்ச்சரல் கோஆப்ரேஷன் வையா ஹெரிட்டேஜ் டிப்ளமசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு டாஸ்க். ஏஷியாவில் இருக்க மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன சொல்லுங்கள். ஏன்னா இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லாட்டி ஆர்கனைசேஷன் நியூஸில் வந்தால் ஃபிலிம்ஸில் வந்து கேட்கறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் கொஸ்டினில் யூரோப்பியன் யூனியன் மெம்பர்ஸ் யார், நேட்டோ மெம்பர்ஸ் யார், அது மாதிரி வந்து அடிக்கடி நியூஸில் வந்ததுனால ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் 2 இயர்ஸாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஏஷியன் மெம்பர்ஸ் என்னன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இந்த டாப்பிக்கில் வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ அடிஷன் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிராம்பனன் டெம்பிள். இது வந்து என்னன்னா ஹெகோட்டா, சென்ட்ரல் ஜாவா, இந்தோனேஷியாவில் இருக்குது. இது வந்து ஒரு இந்து டெம்பிள், இந்தோனேஷியாவில் இருக்கிறது தான். இது வந்து 9th சென்ச்சுரியில் வந்து என்னன்னா மட்டாராம் கிங்டம் அது மாதிரி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோழா அது மாதிரி கிங்ஸ் இருக்காங்களா, அது மாதிரி மட்டாராம் கிங்டம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து திரிமூர்த்தி, அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவா, இந்த 3 காடும் வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸாக வந்து 1991லையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஎஸ்ஐ தான் ஆக்ட் பண்ணுவோம்ல இந்தியன் விஷயம் கூட வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 1861 வந்து அலெக்சாண்டர் கனிங்ன்றவங்க ஃபோன் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபங்க்ஷன் என்னன்னா எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸிபிஷன் அண்ட் கன்சர்வேஷனை வந்து அந்த ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான். தென் ஆம்ஸ்டர் ஆக்ட் 1958 வந்து அட்மினிஸ்ட் பண்ணுறதும் இந்த ஆர்கனைசேஷன் தான். தென் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் இது வந்து 1972 வந்து அடாப்ட் பண்ணாங்க. இந்தியா வந்து 1977 வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதனோட எய்ம் என்னன்னா ப்ரொடக்ட்ஸ் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் யூனிவர்சல் வேல்யூ. ஓகே, இந்தியா இந்தோனேஷியா ரிலேஷன் பார்த்துக்கலாம். காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து 2018 சைன் பண்ணாங்க. இந்த 2 கண்ட்ரிஸும் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. G20, EAC, IO, இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன், இது மாதிரி முக்கியமான ஆர்கனைசேஷனில் இருக்காங்க. இது மாதிரி கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இந்தியா இந்தோனேஷியா வந்து how many ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்கனைசேஷனில் வந்து காமனாக மெம்பராக இருக்காங்க, அது மாதிரி வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்தியா வந்து முக்கியமான லீடர்ஸ் விசிட் பண்ணால் அந்த 2 கண்ட்ரிஸும் எந்தெந்த ஆர்கனைசேஷனில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்கன்னு நீங்கள் அடிச்சுனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேரிடைம் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ், ட்ரேட், கல்ச்சர் ப்ரொமோஷன், இதுலேயும் வந்து இந்தியா இந்தோனேஷியா வந்து ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்குது. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது மாதிரி கேட்டிருக்கேன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ். ஃபர்ஸ்ட் ப்ரூனி, ஈஸ்ட் தமூர், தேர்ட் லாவோஸ். விச் ஆஃப் தி above is our members of Asia? A 1 only, B 2 3, C 1 3, D all of the above. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 1 and 3. ஓகேங்களா? ஈஸ்ட் டமோர் வந்து மெம்பர் இல்லை. ஸோ அகைன் ஆல்ரெடி கேட்ட மாதிரி தான் ஏஷியன் கண்ட்ரிஸோட மெம்பர்ஸ் யாருன்னு கமெண்ட் சொல்லுங்க. மெயின்ஸ் கொஸ்டின் எதாவது கேட்டிருக்காங்க பார்க்கலாம். இது வந்து 2007 கேட்டது. இந்தியன் டயஸ்போரா ஹேஸ் தி இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எக்கனாமி அண்ட் சொசைட்டி. Appraise the role of Indian diaspora in Southeast Asia in this context. Friends, thanks for watching video. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எனி சஜஷன் இம்ப்ரூவ் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்கள் போடுற ஒரு அட்லீஸ்ட் நம்ம வீடியோ வந்து ஒரு 20 பேர் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணேன். நீங்கள் வந்து எந்த ஒரு கமெண்ட்டும் அது சொல்கிறதுனால, எந்த ஒரு ஃபீட்பேக்கும் இல்லை, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சஜஷன் சொல்கிறதுனால கண்டினியூஸாக வீடியோஸ் அப்டேட் பண்ணவும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன் இல்லாட்டி வந்து ஓகேவா குட்டா அது மாதிரினா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுக்கு இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.